என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி டே 64 வரை பார்க்காதவங்க அப் டு 64 வீடியோஸ் வரை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு யூடியூப்பில் மேத்தமெட்டிக்ஸை ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக கொடுத்து நான் முடிச்சிருவேன். ஸோ நிறைய பேர் சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் நிறைய வீடியோஸ் கால் பண்ணீங்க. எக்கனாமிக்ஸ் நான் 5 பார்ட் கொடுத்துருக்கேன், அதுவே போதும் உங்களுக்கு 5 மார்க் கேட்குறதுக்கு. மற்ற சயின்ஸ் வீடியோஸ் அண்ட் தமிழ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒன்று முடிச்சாதான் இன்னொன்று வர முடியும். எனக்கு எஸ்ஐ கிளாஸு, குரூப் 4 நிறையா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ இது இல்லாமல் மார்னிங் மேக்ஸ் பேட்ச் போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை தாண்டி நான் தமிழும் சயின்ஸும் நான் கொடுக்குறேன் இதுக்கப்புறம், சரிங்களா? ஏன்னா எனக்கு யூடியூப் மட்டும் சோர்ஸ் கிடையாது, அகாடமியும் இருக்குது. அகாடமி ரன் பண்ணி தான் யூடியூப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேக்ஸ் என்னால் அசூரன்ஸ் கொடுக்க முடியும். தமிழும் அண்டு சயின்ஸும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் தனி சேனல் சயின்ஸுக்காகவே கிரியேட் பண்ணுறேன். அந்த சேனலில் 6 to 10 புக்கில் இருக்க ஃபுல் சயின்ஸையும் நடத்தி வித் புக் பேக்கோட ஆன்சர் கொடுக்குறேன். இப்போ நான் மேக்ஸ் சேனலில் முடிச்ச உடனே நான் உங்களுக்கு சயின்ஸ் தான் எடுத்து கொண்டு வர போகிறேன். ஸோ அது வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லை படிங்க. அடுத்து குரூப் 2 குரூப் 1 கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து கொடுக்கக்கூடிய விஷயம் அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அப்டேட் அதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். புதுசாக சேனல் கிரியேட் பண்ணால் கூட இப்போ இந்த டைம் உள்ளது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரூப் 4 இல்லை குரூப் 2 குரூப் 1 படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 10, இது லாஸ்ட் கிளாஸில் நான் ஹோம்ஒர்க் கொடுத்த கொஸ்டின். ஸோ சில பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சில பேர் ஆன்சர் பண்ணலை. பார்த்துடலாம், அந்த கொஸ்டினை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இஃப் 2000 amounts to 2315.25 in 1.5 years rate of interest. Sorry, in 1.5 years the interest being compounded half yearly. அதாவது அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி சேர்க்கப்படுகிறது 1.5 வருஷம், சரிங்களா? ஸோ இதை லாஜிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா 1.5 வருஷம் 2000 ரூபாய் 2315 ரூபாயாக மாறுது. அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. 2000 ரூபாயில் நம்ம ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொடுத்துருக்கிற அமௌண்ட்டில் பாதி எடுத்தால் போதும். இப்போது 20% அப்படின்னா இதில் பாதி ஆர் வேல்யூ நம்ம எடுக்கும்போது by 2 தான் எடுப்போம். பிகாஸ் ஹாஃப் இயர்லி ஒன்ஸ், அரையாண்டிற்கு ஒரு முறைன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால. அப்போது இது 10%, 20% கொஸ்டினில் இருந்தால் நம்ம எடுக்கும்போது 10% எடுப்போம். இப்போ அப்ராக்சிமேட்டாக 2000 ரூபாயில் 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய். ஸோ இது பெர் இயர், 1 இயருக்கு, சரிங்களா? இப்போ நமக்கு ஆஃப் இயர்னு சொன்னதுனால இது 6 மாதத்துக்கு, ஓகேங்களா? 10% இப்போ நமக்கு 6 மாதம். அப்போது இப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சைக்கிளுக்கு நமக்கு எவ்வளோ வருது? 200 ரூபாய். ஸோ நமக்கு 1.5 வருஷம் அப்படின்னா எத்தனை சைக்கிள் வரும்? 3 சைக்கிள் வரும். 200 200 200 மொத்தம் 600 ரூபாய் வரும். பட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 300 ரூபாய். ஸோ நம்ம கெஸ்ஸிங்லேயே என்ன பண்ணிடலாம், அப்போ 20 வராது, அதில் பாதி தான் வர சான்ஸ் இருக்குன்னு எடுத்துடலாம் ஒன்று, சரிங்களா? இப்போ நான் எடுத்ததை செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 10% எடுத்தோம்னா ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு எழுதுறப்போ ஆர் வேல்யூ நம்ம என்ன எழுதுவோம்? 5% எடுப்போமா? 10ல் பாதி 5%. ஏன்னா ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் ஆர் வேல்யூ மாறும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு 1.5 years அப்படிங்கிறது எவ்ரி 6 month. அப்போ 1.5 yearsல எத்தனை 6 month வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 6 month வருது. C1 C2 C3. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் 2000 ரூபாயில் 5% எவ்வளோ? 2000 ரூபாயில் 10% 200, அப்போ 5% 100. செகண்ட் இயரில் அந்த செகண்ட் சைக்கிளில் அந்த 100 அப்படியே இறக்கணும். இந்த 100ல் 5% எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 ரூபாய். ஸோ தேர்ட் சைக்கிள் வர்றப்போ மறுபடியும் 100 ரூபாய், இந்த 5 ரூபாய் அப்படியே கீழே இருக்கலாம். இந்த 100 ரூபாயில் 5% 5 ரூபாய், இந்த 5 ரூபாயில் 5%னா 0.25. ஸோ அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்னா 3 into 100 300 ப்ளஸ் 3 5 சேர்ந்தா 15.25. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணுறப்போ 315 315.25. ஸோ இதுதான் இப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அமௌண்ட். 2000 ரூபாயிலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 315.25. ஸோ அப்போ கரெக்டாக 10% எடுத்தோம்னா தான் ஆஃப் இயர்லி 5% மாறும்போது இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட், சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேளை இங்கே கொஸ்டினில் 5% கொடுத்துருக்காங்க அப்படின்னா தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது ஆப்ஷனில். ஏன்னா சில பேர் 10% எடுத்து பார்த்துட்டு டேரெக்டாக எடுப்போம். 10ன்னு எடுத்தோம்னா 3 சைக்கிள் என்ன ஆகும்? 200 200ன்னு யோசிப்போம். ஆஃப் இயர்லின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதி ஆக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் யோசிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் 10%. கொஸ்டினில் 10% எப்பயுமே கொடுக்குற பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு இயர்லி ஒன்ஸ், சரிங்களா? அந்த இயர்லி ஒன்ஸ் பர்சன்டேஜை மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ஆஃப் இயர்லியாக மாற்றணும். இப்போ குவார்டர்லின்னு கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை 4ஆல் வகுத்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும். பட் ஆர் வேல்யூ மாறாது. இந்த இடத்துல ஆர் வேல்யூ 10 தான். பட் நம்ம கால்குலேஷன் ஆஃப் இயர்லி அப்படிங்கிறதுனால ஆர் என்ன பண்ணியிருக்கோம்? R/2 அப்படின்னு எடுத்திருக்கோம், சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11, ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. ஸோ இது அடுத்த மாடல் கொஸ்டின். ஸோ குறிப்பிட்ட தொகையானது, இந்த குறிப்பிட்ட தொகை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது
எம் குறிப்பிட்ட தொகை அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட் கொஸ்டின்ல கொடுக்கல. சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் கொஸ்டின்ல கொடுக்கல அப்படின்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை பற்றி கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இதை 2 இடத்துல பார்த்துருக்கோம். சரிங்களா? எங்க சிம்பிள்லையும் பார்ப்போம், காம்பவுண்ட்லையும் பார்ப்போம். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்காம சிம்பிள்ல 2 ஃபார்முலா m1 - 1 by m2 - 1 = n1 by n2 ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதில் பிரின்சிபலும் கொடுக்க மாட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா n × r = m - 1 × 100 ஒரு ஃபார்முலா சொன்னேன். இது ரெண்டுமே சிம்பிள்ல படிச்சதே தனியாக வச்சிடணும். இப்போ காம்பவுண்ட்ல உங்களுக்கு பிரின்சிபல் கொடுக்காம ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 2 விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று n, இன்னொன்று m. சரிங்களா? n அப்படின்னா தமிழில் வருடம், நம்பர் ஆஃப் இயர்ஸ். சரிங்களா? வருடம். m அப்படின்னா மடங்கு. இது 2 தான் குறிக்கும். ஸோ இந்த இடத்துல m இஸ் நத்திங் பட் மல்டிப்ளே அப்படின்னு மைண்டில் எடுத்துக்கோங்க. mனா மல்டிப்ளே, n அப்படிங்கிறது அடிஷன். சரிங்களா? இது 2ஐயும் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். m அப்படின்னா மடங்கு, n அப்படின்னா வருடம். ஸோ கூட்டு வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. டபுள் இட் செல்ஃப் இன் 5 இயர்ஸ். சரிங்களா? 5 வருஷம் 2 மடங்கு ஆகுது. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? எத்தனை ஆண்டுகளில் 16 மடங்காக மாறும்? ஸோ இங்கே என்ன பண்ணணும்? பெருக்கணும், இங்கே கூட்டணும். இந்த 2 16ஆக மாறணும். பெருக்கல் எப்படி பெருக்கணும்னா, இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதே நம்பரால் 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 4. மறுபடியும் 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 8. இதை மறுபடியும் 2ஆல் பெருக்கினா 16. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 16 மடங்கு தானே. ஸோ அப்போ இது வரை வரணும் நமக்கு. ஸோ 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆனால் இங்கே பெருக்கல், அதனால பெருக்கிக்கிட்டே வந்துட்டோம். இங்கே என்ன பண்ணணும்? கூட்டணும். இது 5ஆல் கூட்டினா என்ன வரும்? 10. இது 2வது சைக்கிளில். தென் திரும்ப 5 கூட்டினீங்கன்னா 15. இது 3வது சைக்கிள். திரும்ப 5 கூட்டினீங்க அப்படின்னா 20. இது 4வது சைக்கிள். இந்த 20 வரும்போது தான் நமக்கு நேரம் என்ன வருது? 16 வருது. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் பி 20 இஸ் கரெக்ட். சரிங்களா? n, m 2 தான் யோசிக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ், இங்கே டைம்ஸு. நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தை கூட்டணும். நம்பர் ஆஃப் இயர்ஸை கூட்டிக்கிட்டே இருக்கணும். மல்டிபிள்ஸ், அதாவது மடங்கு அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே ஏதாவது ஒரு ஏரியாவில் ஸ்டார்டிங் வந்து 2க்குமே கொடுத்துருப்பாங்க. இப்போ 5 வருடத்தில் 2 மடங்கு ஆகுது அப்படின்னா 5 வருஷத்துக்கு நேரம் மடங்கு எண்ணுக்கு நேரம் 2ன்னு போட்டுடணும். இதுவே ஒரு 4 வருஷத்தில் 5 மடங்கு ஆகுதுன்னா 4, இங்கே அங்கே 5 போட்டுடணும். ஸோ அதுக்கடுத்து மடங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்கிக்கிட்டே தான் வரணும். அடுத்தடுத்து வரும்போது இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை கூட்டிக்கிட்டே வரணும். அப்போ தான் எந்த இடத்துல டேலி ஆகுதுன்னு பார்க்க முடியும். இப்போ 16 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 2 பெருக்கும் போது எங்கே 16 வருது? 2 × 2 4, 2வது சைக்கிள். 4 2 8, 8 2 16. அப்போ 4வது சைக்கிளில் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இங்கே அதே மாதிரி 4வது சைக்கிள் வாங்க. 5 கூட 5 கூட்டினா 10, 10 கூட 5 கூட்டினா 15, 15 கூட 5 கூட்டினா 20. அந்த 4வது லேயரில் 20 வருஷம் வரும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 16 டைம்ஸ் அமௌண்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டின். சரிங்களா? ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு கொஸ்டினை எப்பயும் தெளிவாக பார்த்துட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6 ஆண்டுகளில், சேம் லாஜிக். அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? n, m. n அப்படின்னா ஆல்வேஸ் அடிஷன், m அப்படிங்கிறது ஆல்வேஸ் மல்டிப்ளிகேஷன். 6 ஆண்டுகளில் 4 மடங்கானால் 6 வருஷத்தில் 4 மடங்கு ஆகுது. சரிங்களா? அப்புறம் என்ன கேட்குறாங்க? 18 வருஷம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கூட்டிக்கிட்டே வரணுமா? 6 கூட்டினோம்னா 12, இது கூட 6 கூட்டினோம்னா 18. சரிங்களா? 6 வருஷத்தில் 4 மடங்கானா 4 பெருக்கணும்னா 4 × 4 16, மறுபடியும் 4 பெருக்கணும்னா 64. அப்போது 18 வருஷத்தில் எவ்வளோ ஆயிருக்கும்? 64 டைம் ஆயிருக்கும். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். Next one, a certain sum compounded, a certain sum compounded 4 years at 3 times itself. So number of years times 4 years at 3 times multiply, இங்கே அடிஷன். 16 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டுகள்ன்றப்போ நம்ம கூட்டிகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு 4 கூட்டினோம்னா 8, ப்ளஸ் 4 கூட்டினோம்னா 12, ப்ளஸ் 4 கூட்டணும் அப்படின்னா 16. எப்பயுமே வருடத்தை கூட்டிக்கிட்டே வரணும், மடங்கா பெருக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த 4வது சைக்கிளில் தான் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கணும். 3 பெருக்கணும்னா எத்தனை வரும்? 9. 9 × 3 27, 27 × 3 81. அப்போ 16 வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னா 81 மடங்கு ஆகும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். என்ன கூட்டிக்கிட்டே வரணும், எம்ம பெருக்கிக்கிட்டே வரணும், அவ்வளோதான் லாஜிக், வேறு எதுவுமே இல்லை. குறிப்பிட்ட தொகைன்னு ஆரம்பிக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும், சிம்பிளில் பண்ணிடக்கூடாது. காம்பவுண்டில் தான் இந்த லாஜிக். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் சொல்கிறாங்களா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 15 வருடங்களில் n, m 15 வருடத்தில் எவ்வளோ மாறுதுன்னு சொல்கிறாங்க? 2 மடங்கு ஆகிறது. 2 மடங்கு அப்படின்னா m வேல்யூ 2, இது இன்டூ இங்கே ப்ளஸ்ஸு. அப்போ அடுத்த 15 வருஷத்தில்
ஒரு 15 வருஷம் ப்ளஸ் 15 கூட்டினீங்கன்னா அடுத்து என்ன ஆகும்? 30 வருஷம் ஆகும்போது எவ்வளோ ஆகும்? 2 × 2 4. நமக்கு என்ன ஆகும்? 8 மடங்கு ஆகும்னு சொல்கிறாங்களா? எத்தனை வருடங்களில் 8 மடங்காக மாறும்? 8 × 2 பண்ணால் என்ன ஆச்சு? 8 ஆயிடுச்சா? அப்போ 8 மடங்கு ஆகும்போது இது கூட என்ன பண்ணணும்? இன்னொரு 15 கூட்டினா 45. 3வது டைம் சைக்கிள் வர்றப்போ அங்கே 3வது சைக்கிளில் ஆன்சர் வருது. அப்போது ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். 45 இயர்ஸில் 8 மடங்காக மாறும். What will be the difference between simple and compound interest at 10% per annum? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டிஃப்ரென்ஸுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. இது அடுத்த மாடல். டிஃப்ரென்ஸை பொறுத்தவரை நார்மலாக D2 2 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க அப்படின்னா PR²/100². D3 3 வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க அப்படின்னா PR²/100³ இன்ட்டு 300 + R. இது டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா சரிங்களா. ஸோ இது இல்லாமல் நம்ம நார்மலாக கால்குலேட் பண்ணுற மெத்தடில் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த கொஸ்டினே எடுப்போம். 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போது சைக்கிள் 1, சைக்கிள் 2, சைக்கிள் 3. 1000 ரூபாயில் 10% எடுத்திங்கன்னா 100 ரூபாய். ஃபஸ்ட்டு சைக்கிள் அப்படியே கீழே இறக்கிடுவோம். 100 ரூபாய். 100 ரூபாயில் 10% எப்படி எடுத்திங்கன்னா 10 ரூபா. ஸோ அடுத்து 100 ரூபாய் அப்படியே கீழே இறக்கணும். இந்த 10 ரூபாயவும் அப்படியே டவுன்வர்ட்ஸ் கீழே இறக்கிட்டு இந்த 100 ரூபாயில் 10%ன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 10 ரூபாய். ஸோ இந்த 10 ரூபாயில் 10% எப்படி எடுத்தோம்னா அது ஒரு 1 ரூபா. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறப்போ ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம், இந்த ஃபஸ்ட்டு காலம் எப்போவுமே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதை விட்டுறலாம். அது போக மற்ற வேல்யூ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 10 10 10 ஒரு 1. ஸோ இது ஒரு 300 ரூபாய் ப்ளஸ் 31 ரூபாய். ஸோ சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் படிச்சிருப்போம் நம்ம. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 இயர்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இதில் நீங்கள் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 31 ஆன்சர் கிடைக்கும். 31 ஆப்ஷன் ஏ இருக்குல்ல, இதை கொண்டு வந்து நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ பி வேல்யூ, ஆர் வேல்யூ எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலையும் உங்களுக்கு 31 அப்படிங்கிற அமௌண்ட் வரும். ஸோ இது பெஸ்ட் வே. இந்த ஒரு ஃபார்மெட் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபார்முலாவும் சொல்லிட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தேவைப்பட்டால் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில கொஸ்டின் நான் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. 2 வருஷம் கொடுத்துருக்காங்களா? சேம் நம்ம லாஜிக்கலே எடுத்துக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 8000 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. 2 வருஷத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது சைக்கிள் 1 ஃபஸ்ட் இயரில் 8000 ரூபாயில் 10% எடுத்தீங்க அப்படின்னா 800 ரூபாய். சைக்கிள் 2 இந்த 800 ரூபாயை அப்படியே கீழே இறக்கிட்டு 800 ரூபாயில் 10% அப்படின்னு எடுத்தீங்கன்னா 80 ரூபாய். இப்போது நமக்கான கொஸ்டின் ஏரியா டிஃப்ரென்ஸ் தான். அப்போது ஃபஸ்ட்டு இருக்க காலம் நம்ம அப்படியே விட்டுறணும். அது போக ரிமைனிங் இருக்குல்ல, இதுதான் டிஃப்ரென்ஸ் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 80 rupees டிஃப்ரென்ஸ் ஃபார் 2 இயர்ஸ் சரிங்களா. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இதை நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா PR²/100²ன்றது ஃபார்முலா. ஸோ அப்போ பி வேல்யூ நமக்கு 8000 இன்ட்டு ஆர் வேல்யூ 10 × 10 டிவைடட் பை 100² அப்படின்னா 100 × 100. ஸோ இதில் கேன்சல் பண்ணி பாருங்கள். இப்போது 20 இந்த 20 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 20 இந்த 20 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது? 80. டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ண முடியும். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இந்த 3 மாடல் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குற இடம் சரிங்களா. ஸோ டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்கூல் புக்ஸமும் பிவைக்யூ பார்த்துட்டு 3D அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. நிறைய பேர் கேட்குறது அதுதான். அதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ எல்லாமே பார்க்கலாம். 2400க்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுக்கு பெறும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. ரூபாய் 2400க்கு 5% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் சேம் கான்செப்ட். சைக்கிள் 1 சைக்கிள் 2 2 வருஷம் சொல்கிறாங்களா? எத்தனை பர்சன்டேஜ்? 5%. 2400 ரூபாய். 2400 ரூபாயில் 10% எவ்வளோ? 240. அப்போ 5% எவ்வளோ? 120 ஃபஸ்ட் இயரில். இந்த நம்பரை அப்படியே கீழே இறக்கிட்டு இதில் நம்ம இப்போ என்ன பார்க்கணும்? 5% மறுபடியும் பார்க்கணும். இதில் 10% 12னா 5% 6. ஸோ சேம் திங். ஃபஸ்ட்டு காலம் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரிமைனிங் டேர்ம்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ அந்த 6 அப்படிங்கிறது
சிம்பிளுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2 வருஷத்துக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா படி பண்ணுறீங்கன்னா PR²/100². பிரின்சிபல் அமௌண்ட் 2400 5 × 5 டிவைடட் பை 100 × 100. 5வது வாய்ப்பால் அப்படியே கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 0க்கு 2 0 முதல் கேன்சல் பண்ணிடலாம். சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 5 × 5 25, 4 25 100, ஒரு நாள் 4, 6 நாளா 24. ஸோ ஆன்சர் 6. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். அவ்வளோதான். சரிங்களா? நம்ம கால்குலேட் பண்ணுறது தான். நீங்கள் இந்த மெத்தட்லையும் பண்ணலாம், இல்லை ஃபார்முலா வேணா ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஸோ எனிதிங். பட் இந்த மெத்தட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டால், இப்போ ஒருவேளை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ இருக்குது? 240. இது கூட சேர்த்தீங்கன்னா 246. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒரே ஸ்டெப்பில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும், ரெண்டுக்குள்ள வித்தியாசமும் கிடைக்கும். ஸோ அதுனா வித்தியாசம் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 17. கொஸ்டின் நம்பர் 18. 2560 6 மாதத்துக்கு 25% கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 6 மாதங்களில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகே, காலாண்டுக்கு ஒரு முறை. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா குவார்டர்லி ஒன்ஸ், 6 மாதம். சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 2560. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6 மந்த்து. ஸோ கொஸ்டின் இஸ் குவார்டர்லி ஒன்ஸ். ஸோ அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 25%/4. 25ல் 1/4 பங்கு. இப்போ இது 6.25 எழுதினாலும் எழுதலாம், இல்லை 25/4 கூட வச்சுக்கலாம். ஏன்னா 100 4ஆல் வகுத்தா 25, 25 4ஆல் வகுத்தா 25/4. ஸோ அவ்வளோதான் லாஜிக். நான் 2 டைம் 4ஆல் வகுத்துக்கிட போகிறேன். இப்போ எனக்கு 25/4னா ஆக்சுவலாக எனக்கு என்ன வரணும்? 6.25. சரிங்களா? சரி, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 100% இருக்குது. 100%லேருந்து நமக்கு 10% வேணும்னா என்ன பண்ணுவோம்? இதை 10ஆல் வகுத்தா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்னா 100%லேருந்து எனக்கு 6.25 வரணும். இந்த ப்ராசஸை மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? 100%லேருந்து 6.25 வரணும்னா இந்த 100%-ஐ ஃபஸ்ட்டு ஒரு 4ஆல் வகுக்கணும். சரிங்களா? அடுத்து இன்னும் ஒரு 4ஆல் வகுக்கணும். 2 டைம் 4ஆல் வகுத்தா எனக்கு 6.25 வரும். ஏன்னா 100 ஃபஸ்ட்டு 4ஆல் வகுக்கிறப்ப என்ன ஆயிரும்? 25 கிடைக்கும். 25 மறுபடியும் 4ஆல் வகுக்கிறப்ப என்ன ஆகும்? 6.25 கிடைக்கும். அப்போது இப்போ நான் 10ஆல் வகுத்தா பர்சன்டேஜ் கிடைக்கிற மாதிரி அங்கே கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு 4ஆல் வகுப்போம். 25% வருமா? அதை 4ஆல் வகுத்தா அடுத்த பர்சன்டேஜ் வரப்போகுது. அதனால நம்ம 6.25 போகணும்னு அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள், 6 மந்த்து. சரிங்களா? காலாண்டு அப்படின்னு சொல்கிறப்போ சைக்கிள் 1 அண்டு சைக்கிள் 2 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைக்கிள் 1, ரெண்டாவது சைக்கிள் 2. இப்போ சைக்கிள் 1 எடுத்திங்கன்னா 2560 ரூபாய். ஓகே, 2560 அப்படிங்கிறது எனக்கு இப்போ 100%. இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதை 4ஆல் வகுத்தா 25% வருதா? அப்படியே யோசிங்க. 256 4ஆல் வகுத்தா எவ்வளோ? 64. 64னா அப்போ 640. இப்போ எனக்கு தேவை 25%ல் 4ல் ஒரு பங்கு தானே. 25/4னா 64 4ஆல் வகுத்தா எவ்வளோ? 16 தானே. 160. அந்த மெத்தடில் எடுத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி. இப்போ எடுத்த உடனே நம்ம என்ன எழுதிடலாம்? 160. அவ்வளோதான். இந்த 160 அப்படியே கீழே இருக்க போகிறோம். 6.25க்கே போக வேணாம். இப்போ 160 4ல் வகுத்தா எவ்வளோ? 40. 40 4ல் வகுத்தா 10. ஆல்மோஸ்ட் ஆன்சர் முடிஞ்சது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை தானே கேட்குறாங்க. மொத்த தொகை. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 330. சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2560. ரெண்டையும் கூட்டுனா டோட்டல் அமௌண்ட்டு 2890. டோட்டல் அமௌண்ட் 2890 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் டி பாருங்க. டி இஸ் கரெக்ட். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 18. அது மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்த சாட்டிஸ்ஃபைடாக பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு நாள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நம்ம செய்கிற விஷயத்த புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கஷ்டமான விஷயம்தான். இப்போ இந்த டேர்ம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே புரியாது. அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேறு மெத்தடில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பண்ண விஷயத்தில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இந்த ஒரு மெத்தட் கற்றுக்கிட்டா எல்லாமே சால்வ் பண்ண முடியுமா, இதெல்லாம் கற்றுக்க டைம் ஆகும். ஒருவேளை ஒரு 4-5 அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க ஒரு 2-3 டைம் எக்ஸாம் எழுதினவங்க உங்களுக்கு புரியும்.
நம்ம இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி ஆன்சர் வரல, இப்போ இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டைம் எடுத்துக்கும். ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் டிவியேட் ஆயிடாதீங்க. சரிங்களா? ஒருத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் அடாப்ட் ஆகுது, உங்களுக்கு ஓகே இது ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ள அடாப்ட் ஆகி போயிருங்க. ஸோ அந்த விஷயத்தை மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி, எப்பயுமே கம்யூனிகேட் பண்ணுறப்போ பாசிட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளை அதான் லிஃப்ட் பண்ணி கொண்டு போகும். அதே டைம் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா முடிஞ்ச வரை அதை நெக்லெக்ட் பண்ண கற்றுக்கோங்க. அந்த நெகட்டிவ் வைப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நாள் போட்ட எஃபோர்ட்டு மறுபடியும் 5 நாள் பின்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிடும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதனால உங்களை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைச்ச இலக்கை அடைய முடியுமே தவிர, கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியாது. பட் ஒரு நாள் புரிஞ்சுட்டு நீங்கள் போவீங்க, போகிறதுக்குள்ள காலங்கள் கடந்துடும். அதான் விஷயம். நீங்கள் அதனால் உங்களுக்கான பர்டிகுலர் டைம், இந்த எக்ஸாமில் வரக்கூடிய குரூப் 4 நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய 50 நாள் யாரையும் ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு இது சரின்னு படுதா பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் நானே போயிருந்தா கூட பண்ணியிருப்பேன், இவன் என் மைண்டை மாற்றிட்டான், இவன் சொல்கிறத கேட்டால் இப்படி பண்ணிட்டேன், அந்த மாதிரிலாம் தாட் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரை இன்னொரு 50 நாள் ஃபோன் பேசுறது, மற்றவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வேவ்லென்த் யாருக்கு செட் ஆகுதோ அவங்க கூட சேர்த்து ட்ராவல் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருமே கவர்மெண்ட் வேலைக்கு ஈஸியாக போயிடலாம். ஏன்னா கரெக்டான வேலை போய்கிட்டு இருக்கீங்க, ப்ராப்பராக எடுத்தீங்க, இந்த இருக்கக்கூடிய 50 நாளை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பதட்டம் இல்லாமல் போனீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது கன்ஃபார்ம். பதட்டத்தை முதல் ஹேண்டில் பண்ணுங்கள். அதனால் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 100% நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன். என்னையை தாண்டி கொஸ்டின் வராது. சரிங்களா? சிம்பிள் காம்பவுண்ட் எல்லா வீடியோவுக்கும் சொல்கிறேன். சில பேர் காம்பவுண்டில் என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு மேலே வந்தால் என்ன பண்ணுறது, 3 சைக்கிளுக்கு மேலே வந்தால் என்ன பண்ணுறது. 3 சைக்கிளுக்கு மேலே வராது, ஏன் 100 சைக்கிளுக்கு மேலே வந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்படி கேட்குறவங்க 100 சைக்கிள் கேட்கலாம்ல, கேட்க முடியாதுன்னு எப்படி சொல்கிறோம்? அது அவ்வளோ பெரிய கணக்காக இருக்குது, அது எப்படி கேட்க முடியும்? அதே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை அப்ராக்சிமேட்டாக சொல்லும்போது நான் பல அனாலிசிஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இதை தாண்டி கொஸ்டின் கேட்க வாய்ப்பே கிடையாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மேக்ஸிமம் நான் சொன்ன கொஸ்டின் நம்பர் மாறாமல் கூட வர வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாடலை தாண்டி வர வாய்ப்பே இல்லை டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில் இவ்வளோ தான் கொஸ்டின். நான் சொல்கிறத ப்ராப்பராக கவனிங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி எதுவுமே பண்ண வேணாம். இந்த குரூப் 4க்கு நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன். மேத்தமெட்டிக்ஸ் 100% நான் கொடுத்துக்க டேட்டாவை தாண்டி வராது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது படிச்சுக்கிட்டு இருக்காங்க, மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தவங்க லைஃப்பில் நம்ம லிஃப்ட் பண்ணதுக்கு ஒரு காரணமாக இருப்போம். சரிங்களா? அதனால் சின்ன சின்ன விஷயத்த எப்போவும் சொல்கிற விஷயம் தான், பக்கத்தில் இருக்க ஒருத்தரை நீங்கள் போட்டியாளராக நினைக்காதீங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய 10 லட்சம் பேரில் நமக்கு போட்டியாளர் எங்கெங்கேயோ இருக்காங்க. நமக்கு பக்கத்தில் இருக்கவங்கள, நம்ம சுற்றி இருக்கவங்கள நீங்கள் போட்டியாளராக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறதும் அதன் மூலமாக தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நம்மளோட போட்டியாளர் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் நார்மலாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் கூட இன்னொருத்தவங்க ட்ராவல் பண்ணி வர்றாங்களா, அவங்களும் பாஸ் பண்ணாங்களா, பாஸ் பண்ணட்டும். சரிங்களா? இந்த விஷயம் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் எந்த மூலமாவது கிடைக்கும். அதனால் முடிஞ்ச வரை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் சப்போர்ட் பண்ண போய் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்க மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம்ல. ஸோ அப்போ அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் எப்பயுமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டியாக பார்க்காதீங்க. ப்ராப்பராக ட்ராவல் பண்ணி போங்க. எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் போங்க. பதட்டம் மட்டும்தான் இதுவரைக்கும் படித்து ஃபெயில் ஆனவங்களுக்கு ரீசன், வேறு எதுவுமே கிடையாது. படிச்சுட்டு ஒருத்தவங்க ஃபெயில் ஆகுறாங்க, படிச்சுட்டு நல்லா பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஹேண்டில் பண்ண முடியாத ஒரே விஷயம் அந்த பதட்டம். அது அந்த 50 நாள் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல் பீரியட். அதில் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் கிட்ட வரும்போது அந்த 3 மணி நேரம் இருக்குது பாருங்கள் எக்ஸாம், அந்த எக்ஸாம் ஹாலில் அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் கிளியர். இந்த 2 விஷயம் தான். அதுக்கப்புறம் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. படித்து முடிச்சிட்டாங்க, பட் இருந்தாலும் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா என்ன ரீசன்? உங்களால் அந்த தேர்வு காலத்தை ஹேண்டில் பண்ண முடியல, அவ்வளோதான். தேர்வில் அந்த உட்காந்துருக்க இடத்துல நீங்கள் உங்கள் மைண்டு உங்களை சுற்றி மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு எந்த தேவையில்லாத டிவிஷனுக்கும் போகக்கூடாது. கொஸ்டின் நம்பர் 18 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 19 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 19. Find the compound interest on rupees 9,375 in 2 years. The rate of interest being 2% for the first year and 4% for the second year. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுது. ரூபாய் 9,375 ஆனது கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. மொத்தம் 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் 2%, ரெண்டாவது வருஷம் 4% கணக்கிடுறாங்க. அப்போ 2 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஜென்ரல் கால்குலேஷன்லேயே பண்ணிடலாம். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் பாருங்கள். அசல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9,375 ரூபாய். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு யோசிங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். நம்ம சிம்பிள் எடுத்தாலும் காம்பவுண்ட் எடுத்தாலும் ஒரே அமௌண்ட் தான். ஃபர்ஸ்ட் இயரில் 2%. இப்போ இதில் 1% எவ்வளோ? 93 ரூபா 75 பைசா. அப்போ 2% எவ்வளோ? 187 ரூபா 50 பைசா வருமா? அப்படியே கால்குலேட் பண்ணிடலாம். நம்ம எடுத்துருக்கிறது 2%, வேறு ஒன்றும் இல்லை. 2% கூட்டினா எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். இது ஃபர்ஸ்ட் இயரில் கிடச்சிருக்க இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இதை அப்படியே வச்சுக்கோங்க.
இப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது ஏன்னா ரெண்டாவது பிரின்சிபல் அமௌண்ட் மாறும்ல, அசலும் வட்டியும் சேர்ந்து பிரின்சிபல் அமௌண்ட் வேரி ஆகும்ல ரெண்டாவது வருஷத்துல. அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுங்க 9000. ஸோ இங்கே வந்து பாருங்க 50 பைசா 12க்கு 2 மிச்சம் 1 16 5 9 95 6 2 5 இது ரெண்டாவது வருஷத்துல. ஸோ இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாவது வருஷம் 4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க 4%. இப்போ இதுல 1% எவ்வளோ ஃபர்ஸ்ட் பாருங்க 1% 95 ரூபாய் 625 பைசா சரிங்களா. 95 ரூபாயை 4 டைம் 4 100 ரூபாய் எடுத்தா 400, அப்போ 4 95 எடுத்தா 380 சரிங்களா. 380 6.625 அப்படின்னு எடுக்கிறப்போ 25 50 அது ஒரு 5 ரூபாய். கால்குலேட் பண்ண முடியுதா? இங்க பாருங்க இதை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னு சொல்றேன். 95.625 இருக்கா, அதாவது 625. இந்த 95 ரூபாயை முதல் நான் 4 பெருக்கினேன், அப்போ எனக்கு எவ்வளோ வந்துச்சு 380 ரூபாய் வந்திருக்கா. ஏன்னா 360 ஒரு 5னா 380. இப்போ இந்த 62 அதாவது 625 இருக்குது 62.5 பைசா இது சரிங்களா. 2 625 சேர்ந்தா எவ்வளோ வரும் 1250 ஓகேவா. ஸோ அப்போ 12 பைசா சரிங்களா 12.5 பைசா. அப்போ அது ரெண்டு சேரும்போது 25 பைசா வருமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க 25 பைசா. அப்போ 25 பைசா அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக கிடைக்கிற ஆன்சர் என்ன? இதை 4 பெருக்குங்க, சிம்பிளாக 4 பெருக்கி கூட சொல்லுங்க. 24 சரிங்களா 2400 இது ஒரு 100, அப்போ எவ்வளோ ஆச்சு 2500 தானே வரும், 250 பைசா வரும் சரிங்களா. சரி அப்போ இது 25 பைசா. அப்போ டோட்டலாக கூட்டும் போது எவ்வளோ ஆச்சு யோசிங்க. 380 அந்த 625 மாதிரி 4 டைம் வர்றப்போ இது ஒரு 2 ரூபாய் 50 பைசா வருதா? 382 ரூபாய் 50 பைசா வருதா? செக் பண்ணுங்க. 2 ரூபா 50 பைசா 50 அதாவது 62 பைசா இல்ல, 62 பைசா சேர்ந்தா 1 ரூபாய் வந்துடும். அப்போ 2 ரூபா 50 பைசா. அப்போ இந்த 250 இங்கே வர்றப்போ 382 ரூபாய் 50 பைசா. இது 4%. இப்போ இது ரெண்டையும் கூட்ட சொல்லி தான் இங்கே கேட்டிருக்காங்க வட்டி. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு 0 0 இங்கே 1 இங்கே வரும்போது என்ன ஆகும் 10க்கு 0 மிச்சம் 1 7 5 57000 ஓகேவா 570. ஸோ இதோட ஆன்சர் 570. ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது ஒன்று. இப்போ நம்ம சைக்கிள் வெளியில பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம சைக்கிள் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு 9375 இருக்கா. நமக்கு இது வரைக்கும் சைக்கிள் வெளியில் எல்லாம் ஒரே பர்சன்டேஜ் இருக்கிறதுனால அப்படியே எடுத்தோம். அப்போது சைக்கிள் 1 எடுக்கிறப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது 2% தான் ஃபர்ஸ்ட் இயர்ல சரிங்களா. சைக்கிள் வெளியில ஃபர்ஸ்ட் 2%. அப்போ என்ன ஆகும் 187 ரூபாய் 50 பைசா அப்படியே எடுப்போம் சரிங்களா. ஓகே இப்போ இது அப்படியே கீழே இருக்கணும்னு வைங்களேன். சைக்கிள் 2 இப்போ 4% நம்ம கேட்டிருக்காங்களா. நான் இப்போ 2% முதல்ல கண்டுபிடிக்கணும். 2% என்ன வரும் 187 ரூபாய் 50 பைசா. இதுல 2% இப்போ என்ன ஆகும் 1% எவ்வளோ 18.75. அப்போ 2% எவ்வளோ 37.5 37.50 பைசா ஓகேவா. 10% 1.87 அப்போ 3.75. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இதே 2% இருந்தா, பட் நமக்கு இங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு 2 + 2 4% ஆயிடுச்சுல்ல. அப்ப இந்த அமௌண்ட் இங்க என்ன ஆகும் இன்னும் ஒரு 187.5 ஆட் பண்ணணும், இங்க 3.75 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அப்ப இது ரெண்டும் சேரும்போது இங்க டோட்டலா எவ்வளவு வருது 360 375 ரூபாய் வருதா. ஸோ இது ரெண்டும் சேரும்போது இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்க 7 ரூபாய் 50 பைசா வருதா. இப்போ டோட்டலாக கூட்டுங்க. இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது, இதை மட்டும் தப்பு பண்ணால் பண்ணீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இது ரெண்டையும் கூட்டும் போது இந்த 50 பைசா இங்கே வந்துச்சு அப்படின்னா 188, இந்த 7 அங்கே போகும்போது 195, 195ம் 375ஐயும் கூட்டினீங்கன்னா 570 ரூபாய் ஆன்சர் வரும் சரிங்களா. என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் கால்குலேட் பண்ணது ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பர்சன்டேஜோ அதே பர்சன்டேஜ் தான் இங்கேயும் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் வருஷம் 2%, ரெண்டாவது வருஷம் 4%. அப்போ இன்னும் ஒரு 2% எக்ஸ்ட்ரா வேணும்ல இந்த வருஷத்துல, அதனால இந்த அமௌண்ட்டை 2 டைம் எடுக்கணும் சரிங்களா. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 175 ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல 187.50 அப்படியே வச்சுட்டு இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பாருங்க 187. இது ஒரு 3 ரூபாய் சேர்த்தா எவ்வளவு ஆச்சு 190, 190 191.25, 191.25 2ஆல பெருக்கி இருந்தீங்கன்னா டபுள் ஆகும்ல. இப்படியும் பண்ணலாம். இப்போ 2ஆல பெருக்கினீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பாருங்க 300
182.50. இங்கே 187.50. ஸோ ரெண்டையும் கூட்டும் போது 510. அவ்வளோதான் ஆன்சர். இப்படியும் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி நான் வேஸ் இருக்குது, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். பட் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள் யோசிச்சு. 2500க்கு 4% வட்டி வீதத்தில் 2 வருடங்களில் 2500க்கு 4% வட்டி வீதத்தில் 2 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம். நார்மல் கொஸ்டின். சரிங்களா? 2500 ரூபாய் 4%. அப்போது சைக்கிள் 1% எவ்வளோ? 25 ரூபாய். அப்போ 2% 50 ரூபாய், 4% 100 ரூபாய். சைக்கிள் 2 இந்த 100 ரூபாய் அப்படியே கீழே இறக்கிட்டு இந்த 100 ரூபாயில் 4% எவ்வளோ? 4 ரூபாய். அப்போது இதில் எது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம்? இது தனி வட்டி, இந்த பாக்ஸ் தானே வித்தியாசம். அப்போ 4 ரூபாய். ஆப்ஷன் எங்கே இருக்குது? டியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டி இஸ் கரெக்டாக. இல்லை நமக்கு ஃபார்முலா வேணும்னா ஃபார்முலா PR²/100² சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பி வேல்யூ என்ன வருது? 2500. ஆர் வேல்யூ 4 × 4 டிவைடட் பை 100 × 100. இப்போ இதில் ஒரு நாளில் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஒரு 25 வந்துருமா? 4 25 100. இந்த 25 100 2500 இதில் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இங்கே ஃபைனலாக என்ன இருக்குது? ஒரே ஒரு 4 மட்டும்தான் இருக்குது. அதுதான் ஆன்சர். சரியா? ஃபார்முலா மெத்தட்லையும் பண்ணலாம், நார்மலாகவும் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 21. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதத்தில் 3 வருடங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க. இதை நான் சிம்பிளாக லாஜிக்கலாக யோசிக்கிறேன். இப்போது 15 ரூபா 25 பைசா இருக்கா? 3 வருடங்களுக்கு தானே, 3 வருஷத்துக்கு. அப்போது சிம்பிளாக என்ன பண்ணலான்னா 5 5 5 அப்ராக்சிமேட்டாக 15 ரூபா வருதா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 5 ரூபா வரணும். எதோட 5% 5 ரூபா வருதோ அதுதானே ஆன்சர். இப்போது 2000 ரூபாய் எடுக்கிறேன்னு வைங்க. 2000 ரூபாயில் 10% எவ்வளோ? 2000 ரூபாயில் 10% எனக்கு 200 ரூபா. சரிங்களா? 2000 ரூபாயில் 5% எனக்கு எவ்வளோ வருது? 100 ரூபா. சரிங்களா? ஃபஸ்ட் இயர் அது 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் இயர் வர்றப்போ இது ஃபஸ்ட் இயரில் சைக்கிள் 1 5% பார்த்தோம்னா 100 ரூபா வருது. சைக்கிள் 2 100 ரூபாயில் அப்படியே இறக்கிட்டு 100 ரூபாயில் 5% எவ்வளோ? 5 ரூபா வருதா? சைக்கிள் 3 இந்த 100 ரூபாய் அப்படியே இறக்குறோம் 5 ரூபா. இந்த 100 ரூபாயில் 5% பார்த்தா 5 ரூபா. 5 ரூபாயில் 5% பார்த்தா எவ்வளோ வரும்? 0.25. அப்போ அப்ராக்சிமேட்டாக இது நமக்கு ஒரு சிம்பிள்னா 15.25 பைசா ஆன்சர் வந்துருச்சா? வித்தியாசம் அந்த டிஃப்ரென்ஸ், இந்த டிஃப்ரென்ஸ் இவ்வளோ வந்துச்சுன்னா அப்போ நம்ம எடுத்த ஆப்ஷன் கரெக்டு. சரியா? ஸோ இந்த மாதிரி எடுத்து பார்க்கணும். 3 சைக்கிள் அப்படின்றப்போ 2வது டைம் கால்குலேட் பண்ணுறப்போ 5 ரூபா வரணும். இந்த 5 ரூபா நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா 3 டைம் வருதுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு சைக்கிள் 2 1 2 3 4 இந்த மாதிரி வேல்யூ வரும். இதில் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்திருக்கும் 3 சைக்கிளில். சரிங்களா? அப்போ 3 சைக்கிள் இந்த இடத்துல வருதுன்னா இது 2 டைம் கால்குலேஷனில் இந்த ஆன்சர் வருமா? அப்போ 2 டைம் கால்குலேஷனாக எப்படி வரும்னு யோசிங்க. 2000 ரூபா இருக்கா? ஒரு டைம் 5% பார்த்தா எவ்வளோ? 100 ரூபா. 2வது டைம் 5% பார்த்தா 5 ரூபா. அந்த 2வது டைமில் வர்றது தான் இந்த அமௌண்ட். 5 ரூபா வந்தால் அதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இது நான் 1000 ரூபாய் எடுக்கிறேன். ஒரு டைமில் 5% பார்த்தா எவ்வளோ வரும்? 50 ரூபா. கரெக்டாக? 2வது டைம் பார்த்தேன் அப்படின்னா 10% 5 ரூபா. அப்போ 2000 ரூபா வரும். 5% 2 ரூபா 50 பைசா கிடையாது, 5 ரூபா வரணும். அப்போ 5 ரூபா வரணும்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர். அப்படியும் பண்ணலாம். சரி, இல்லை எனக்கு ஃபார்முலா வச்சு பண்ணிடுறேன்னா கூட பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. அதுவும் அப்படியும் பண்ண முடியும். பட் நீங்கள் தான் கரெக்டாக பண்ணணும், ப்ராப்பராக கேன்சல் பண்ணி PR²/100³ இன்ட்டு 300 + R, அதை மறந்துடக்கூடாது. 300 + R இஸ் ஈக்குவல் டு 15.25. சரிங்களா? ஸோ அப்போ P வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொகைக்கு P வேல்யூ தான் கண்டுபிடிக்கணுமா? P இன்ட்டு R² எவ்வளோ சொல்கிறாங்க? 5 × 5 டிவைடட் பை 100³ 100 × 100 × 100 305 ஈக்குவல் டு 15.25. ஓகேவா? இப்போது இதை நம்ம சிம்பிளாக எப்படி கேன்சல் பண்ணலாம் யோசிங்க. இப்போது இந்த ஒரு 100 இருக்கா? இந்த 100 இங்கே எடுத்துருவோம், மேலே கொண்டு வந்துட்டோம்னா இது என்ன ஆயிரும்? 1525 மாறிடும். 5 305 சேர்ந்தா 1525. இப்போ நம்ம இதுலேருந்து கேன்சல் பண்ணணும்னு வைங்களேன். ஒரு 5 5 இந்த 5ல் ஒன்றை கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியும்? இப்போது ஒரு 5 கேன்சல் பண்ணி இங்கே 25 100. அப்போ P மட்டும் மேலே இருக்குது, கீழே ஒரு 100 ஒரு 20 இருக்கா? அப்போ P ஈக்குவல் டு 2000 பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இப்படியும் பண்ணலாம் அந்த கொஸ்டினை.
வித்தியாசம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த வித்தியாசம் வர பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும், கிளியராக தான் இருக்கும் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதத்தில் 2 வருடங்களில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 5. லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதை கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட முடியுது. சரிங்களா? இந்த கொஸ்டின் வர பார்த்தோம்னா நமக்கு அந்த 3 மாடல் தான் கொஸ்டினே. இந்த கொஸ்டின் பாருங்கள், தனி வட்டிக்கு 2 வருஷத்துக்குள்ள வித்தியாசம். அப்போ நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாம், PR²/100². அப்போ 100 × 100 போட்டு ஈக்குவல் டு 6 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க, 5%. P × 5 × 5 டிவைடட் பை 100 × 100 ஈக்குவல் டு 6. அப்போது 25 100, 25 100. அப்போ P வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள், 20 × 20 400, 400 × 6 4 6 24. அப்போ ஆன்சர் 2400. ஸோ இந்த மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் 1. சரிங்களா? செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நான் ரிவர்ஸில் பண்ணுறேன். இப்போது இந்த கொஸ்டினை ரிவர்ஸில் கொண்டு போகிறோன்னு வைங்களேன். இப்போ இங்கே 6 இருக்குது. இந்த 6 தான் நமக்கு 2வது சைக்கிளில் எத்தனை பர்சன்டேஜ், 5%. நான் ஃபஸ்ட் கொஸ்டின் சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். இப்போது இது 5%னா இதோட 100% எவ்வளோ, 10% எவ்வளோ, 6 வந்து 5%, 10% 12. அப்போ 100% 120. 10% 12னா ஒரு 0, 120 தான் இதோட 100%. இப்போ இது 5%னா இதோட 100% எவ்வளோ, 10%. 10% 240. அப்போ 100% 2400. ஸோ இப்படி வந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். இது ஷார்ட்கட்டு, டேரெக்டாக கொண்டு வரலாம். சரிங்களா? இது எப்படி பண்ணோம், இதை எப்படி பண்ணுறோன்னா, இப்படியே ஃப்ளோவில் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ 2400 இப்போ எடுக்கிறோம். 2400ல் 5% எவ்வளோ, சைக்கிள் 1. 2400ல் 10% எவ்வளோ, 240. அப்போ 5% 120, சைக்கிள் 2. இந்த 120 அப்படியே கீழே இறக்கிட்டு இந்த 120ல் எத்தனை பர்சன்டேஜ், 5% பார்க்குறோம். 10% 12னா 5% 6 ரூபாய். ஓகே, இந்த ஆன்சர் வந்துருச்சா? ஸோ அப்போது இந்த லாஜிக் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம ரிவர்ஸில் பண்ணோம். ஸோ இங்கே மொதல் என்ன பண்ணோம், இங்கேருந்து ஒரு 5% பார்த்தோம், திரும்ப இங்கேருந்து ஒரு 5% பார்த்தோமா. அப்போ இப்படியே ரிவர்ஸில் போனால் இந்த 6ங்கிறது நமக்கு 5%னா அப்படியே ரிவர்ஸில் வாங்க. 100% எவ்வளோ வருது, 120. இப்போ 120 நமக்கு 5%னா இதோட 100% எவ்வளோ வருது, 2400. அதுதான் அங்கே பண்ணேன். சரிங்களா? ஒன்று ஃபார்முலா வச்சு பண்ணுங்க, PR²/100² ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் ஃபார் 2 இயர்ஸ். ஃபார்முலா வச்சு பண்ணலாம், இல்லை இந்த ப்ரொசீஜர் படி பண்ணலாம். ஸோ டோட்டலாக இவ்வளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. கன்ஃபார்மாக 5 கொஸ்டின் உங்களால் எடுக்க முடியும், இதை தெளிவாக பார்த்தீங்கனாலே. இப்போ இதுக்கு அடுத்து நான் ஸ்கூல் புக் வீடியோ 2 கொடுக்குறேன். சிம்பிளுக்கு 1, காம்பவுண்டுக்கு 1. 8th புக்கு வாழ்வியல் கணிதம். ஸோ ஆல்ரெடி நடத்தியிருக்கோம், சில பேர் நடத்தினாலும் கேட்குறீங்க. அந்த 2 வீடியோ கொடுத்துட்றேன். அதை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா இருக்குது. நம்ம மொதல் குரூப் 4க்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 20 கொஸ்டின் 2 வீடியோ கொடுக்குறேன் வேணா. சரி, 40 கொஸ்டின். ஏன்னா அவ்வளோ கொஸ்டின் பார்க்க முடியாது. இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டினில் ஒரு 40 கொஸ்டினை பார்த்துருவோம். ஸோ மற்றதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸாமுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே 1000 கொஸ்டின் இருக்குது சிம்பிள் காம்பவுண்டில். அந்த 1000 கொஸ்டினையும் சால்வ் பண்ணி வீடியோ போடுறேன். ஒரு 5 கொஸ்டினா 10 கொஸ்டினா நிறையா போடுறேன், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இப்போதைக்கு நமக்கு அந்த ஃப்ளோவுக்கு கரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்கெல்லாம் பார்த்துட்டு போகிற ஃப்ளோவுக்கு கண்டினியூஸாக முடிச்சிடலாம். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சு ஒரு ரிவிஷன் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற வேலையை ப்ராப்பராக பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், எக்ஸாம் கால் ஃபார் பண்ணுறது, எக்ஸாமை நடத்துறது எக்ஸாம்ஸோட வேலை, கிளாஸ் எடுக்கிறது, யூடியூப்பை ரன் பண்ணுறது என்னோட வேலை. நீங்கள் படிக்கிறது, உங்களுக்கு தெரியாத டேட்டாவை பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ தேடி எடுத்துக்கிறது உங்களோட வேலை. அவங்க வேலையை ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உறுதி. சரிங்களா? அடுத்தவங்க வேலையை நம்ம மாற்ற முடியாது. அதனால் என்னோட வேலை எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், கொடுத்து முடிச்சிருவேன். மேக்ஸை பற்றி கவலைப்பட வேணாம், நான் கொடுத்த அசூரன்ஸ் அப்படியே சொல்கிறேன். பட் தமிழுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்ஸை முடிச்சோடனே தமிழ் நான் பூஸ்டப் பண்ணிடுவேன். சயின்ஸும் நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? மற்றபடி மேக்ஸ் நீங்கள் யோசிக்காதீங்க, நான் ஒன்று கொடுக்குறேன். எனக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு வர்றப்போ அங்கங்கே அறகுறையாக கொடுக்குறதுன்றது வேஸ்ட்டு. கொடுக்குற விஷயத்த ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட தாட்டு. நான் ஃபுல்லாக மேக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் வருவேன். ஸோ தமிழுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கலாமோ அதெல்லாமே ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுத்து ஒரு 50 ரீல்ஸாக கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அதுவுமே நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அப்டேட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் நான் அடுத்த கொஸ்டின்ஸான ஆன்சராகவே இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் நான் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ அதுவே வந்து தனியாக ஒரு 50 வீடியோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்க, டவுட்டுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறது, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்றதை வச்சு அடுத்த வீடியோஸ் பிளான் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து அப்கமிங்கில் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ எதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களோட லட்சியத்தை, கோல் மட்டும் உங்கள் நம்பிக்கையில் வச்சு கோலை மட்டுமே செட் பண்ணுங்கள். வேறு எதையும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 50 நாள் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி தோல்விங்கிறது நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். பட் அதில் கற்றுக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது அது நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். அதை நம்ம தான் கற்றுக்குறோம். எவ்வளோ தூரம் கற்றுக்குறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக, ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்கள் கோலை மட்டும் மைண்டில் வச்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறீங்க அப்படிங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது.
இல்லை எனக்கு இந்த பர்டிகுலர் டைமுக்கு இது போதும், இப்போதைக்கு நாளைக்கு நடக்கிறத மட்டும் நான் மைண்டில் வச்சு ஓடுறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அதனால் ப்ரீ பிளான் பண்ணுங்கள், பட் லாங் டேர்ம் கோலாக வச்சுக்கோங்க. கற்றுக்கிற விஷயத்தை நல்லா எலாபரேட்டாக கற்றுக்கோங்க. லைஃப் டைமுக்கு மறக்காத மாதிரி படிங்க. கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஃபியூச்சரில். ஸோ கல்வி என்பது அழியாத செல்வம். அதை கற்றுக்கிற விஷயம், கற்றுக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தெளிவாக இருக்கணும். ஒரு டைம் படிச்சா மறக்கக்கூடாது. சரிங்களா? நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், இப்போ அந்த டிகிரி சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்டால் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. ஏன் படிச்சோன்னே தெரியல. டிகிரின்றது பேருக்கு வாங்குற விஷயம் கிடையாதுல்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்றுக்கணும், நல்லா லேர்ன் பண்ணணும். ஸோ இவ்வளோ நாள் விட்டுட்டோம். இதுக்கப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு படிக்கிறோம். பட் படிக்கிறப்பவும் படிக்கிற விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சு படித்தோம்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். 2024 எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்மா. சரிங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படின்னு சொல்லி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மொத்தம் 50,000+ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம், ப்ளஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி குவிஸ்ல கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவும் வேணும்னா கூட நம்ம டெலகிராம் சேனல் இதில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதில் போய் நீங்கள் ஃபைல்ஸில் என்ன ஃபைல்ஸ் தேவையோ ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜஸ் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, வீடியோஸ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆப்ஷன் இருக்கும், சப்ஸ்கிரைபர், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபைல்ஸில் போய் நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பொறுத்தவரை 2 சேனல் இருக்கு. மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் TNPSC-க்கான வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வரைக்கும் மேக்ஸில் 53 வீடியோ வர தெளிவாக உங்களுக்கு நம்பர் படி போட்டிருப்போம், கரெக்டாக வரிசையாக வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கவர் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் லைவ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலில் TNPSC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான பிசிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இதில் வந்திருக்கும் லைவ் ஃபுல்லாகவே. இது ரெண்டும் கவர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தங்கமுத்து IPS அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். இது நியர்பை 1 lakh மேலே இருப்பாங்க. 1,27,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் SI, PC, RPF இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான சேனல் இது. ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ்ல தான் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய SI எக்ஸாமுக்கு என்ன ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது, பாலிட்டி எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி படிக்கலாம், வீட்டில் இருந்தே எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமியில் லைவ் பார்ட்ல போய் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கூட 2024 SI அப்படின்னு சொல்லி தனியாக பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதில் எது தேவையோ எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு 4 சேனல் இருக்கும், 4 பேஜ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் போய்கிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். மேக்ஸ் யூடியூப்ல போட்ட மேக்ஸ் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். தமிழ் அப்டேட், எக்கனாமிக்ஸ், என்னென்ன அப்டேட் வேணுமோ எல்லாமே இதில் இருக்கும். ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் டெய்லி தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் தமிழ் எல்லாமே அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம சேனல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே தங்கமுத்துன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து, மற்றபடி டெலகிராம், யூடியூப் எல்லாமே இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. மேக்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. தேவையான சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூமா.